மும்பை அணியை வீழ்த்தி சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க சிஎஸ்கே அணி. ஸோ மும்பை அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி என்ன சாதனை படைச்சிருக்காங்க, இந்த மேட்ச்சில் மும்பை எதனால் ஜெயிச்சாங்க, ஸோ பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே எத்தனாவது இடம் இருக்காங்க, மும்பையுடைய நிலை என்ன, இந்த மேட்ச்சில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 40வது ஐபிஎல் மேட்ச் வான்கடே மைதானத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற மும்பை அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கேல சஞ்சு ருத்ராஜ் கேட்வர் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாங்க. இதில் ருத்ராஜ் சஞ்சுவை விட தொடக்கத்தில் அதிரடியாக விளையாண்டாலும் மூன்றாவது ஓவரில் லாஸ்ட் பாலில் 14 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது ருத்ராஜ் அல்லாகஜன் போட்ட பாலில் திலக் வர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ருத்ராஜ் ஒரு 6 3 பவுண்டரி அடித்து அதிரடியாக விளையாண்டுருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து சஃப்ராஸ் கான் அதிரடியாக விளையாட சஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல பும்ரா ஹர்திக் பாண்டியா ஓவரை வச்சு செஞ்சிருப்பாரு. சஃப்ராஸ் கான் மிச்சில் சாட்னர் ஓவரை வந்து தொடர்ந்து 2 பால் வந்து பவுண்டரி அடிச்சிருப்பார். அடுத்த பால் டாட்டை வச்சு அடுத்த பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ஷாட் ஆட போய் அவுட் ஆயிருப்பார். சஃப்ராஸ் கான் 8 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். மிச்சில் சாட்னர் போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ பவர் பிளேயில் சிஎஸ்கே அணி 3 விக்கெட்டில் பிறகு 73ன்னு ஒரு சூப்பரான டார்கெட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து சிவம் தூபே டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாரு. தூபே இந்த மேட்ச்சில் 8 பாலுக்கு 5 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. அல்லாஹசன் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து டபால் பிரபீஸ் சஞ்சு சாம்சன் மேட்ச் அதிலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் சஞ்சு 53 பாலுக்கு அவருடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ணியிருப்பார். டெவால் பிரவிஸ் 2 6 1 பவுண்டரி அடித்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். டெவால் பிரவிஸ் 11 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வினி குமார் போட்ட பாலில் பும்ராட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்து கார்த்திக் சர்மா ஒரு 2 6 வந்து அடிச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விளாண்டுருக்க மாட்டார். அவர் 19 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் மிச்சில் சாட்னர் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்திருப்பார். ஸோ ஒரு சூப்பரான கேட்சாக இருக்கும். ஆனால் மிச்சில் சாட்னருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுரும். இதனால் 2வது இன்னிங்ஸில் அவருக்கு பதிலாக சர்துல் தாக்கூர் தான் பேட்டிங் விளாண்டார். அந்தளவுக்கு இன்ஜுரி ஆகிருப்பார் இந்த கேட்சினால். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த ஓவர்டன் ஒரு 2 6 வந்து அடிச்சிருப்பார். ஒரு பவுண்டரியுமே அடிச்சிருப்பார். ஸோ 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வினி குமார் போட்ட பாலில் நமன்தீப்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்த அகிலாகசன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு வந்து ஸ்டேக்கை மாற்றி கொடுத்துருப்பாரு. சஞ்சு கடைசி 2 ஓவரில் வந்து 26 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பார். அதுலேயும் சஞ்சு கடைசி ஒரு ஓவரில் வந்து பும்ரா வீசிய கடைசி ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக் ஆன் பண்ணி 16 ரன் அந்த ஓவரில் அடிச்சிருப்பார். அந்த ஓவரில் கடைசி பால் பவுண்டரி அடித்து சஞ்சு 54 பாலுக்கு 101 ரன் 6 6 10 பவுண்டரி 187 கிட்ட ஸ்ட்ரைக்கெட் வச்சு அவருடைய 2வது சதத்தை சிஎஸ்கே அணிக்காக பூர்த்தி பண்ணியிருப்பார். மேலும் மும்பை அணிக்காக சிஎஸ்கே வீரராக முதல் சதம் வந்து சஞ்சு அடித்து ஒரு புதிய சரித்திர சாதனையுமே வந்து படைச்சிருப்பார். ஸோ சஞ்சுவுடைய அதிரடி சதத்தினால சிஎஸ்கே 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பிறகு 207ன்னு ஒரு சூப்பரான டார்கெட் வந்து அடித்தாங்க. ஸோ நல்ல டார்கெட்டாக இருந்தாலும் கடைசி 5 ஓவரில் 39 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு 20 ரன் கம்மியாக தான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ எதிரணி பந்துவீச்சு தரப்பில் அஸ்வினி குமார் 2 விக்கெட்டும் அல்லாஹசன் 2 விக்கெட்டும் பும்ரா மிச்சில் சாட்னர் ஒரு விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 208ன்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய மும்பையுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. முதல் ஓவரில் லாஸ்ட் பால்லேயே தினேஷ் டெக் அவுட்டில் அகிலாகசன் போட்ட பாலில் சஞ்சுட்ட கேட்ச் கொடுத்துட்டு டெக் அவுட் கோல்டன் டெக் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார் மும்பை தொடக்க ஆட்டக்காரர் தினேஷ். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த நமன்தீப் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பார். 2வது ஓவரில் குவிண்டன் டிகாக் 5வது பால் அவுட் ஆயிருப்பார். டிகாக் 10 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது முகேஷ் சௌத்ரி போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ நமன்தீப் 3வது ஓவரில் அவுட் ஆயிருப்பார். நமன்தீப் 3 பாலுக்கு கோல்டன் டெக் விக்கெட்டாக ரன்னே இல்லாமல் அகிலாகசன் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ மும்பை அணி 3 ஓவர் முடிவில் 12 ரன் அடித்து 3 விக்கெட் இழப்பிற்கு பரிதாப நிலையில் இருந்தாங்க. ஸோ இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளே வந்த திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் போட்டி அங்கிருந்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அடுத்த 9 ஓவருக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து 60 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ 16வது ஓவரில் லாஸ்ட் பாலில் திலக் அவுட் ஆயிருப்பார் 5வது விக்கெட்டாக. திலக் 29 பாலுக்கு 37 ரன் 5 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அகிலாகசன் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டே வெளியேறியிருப்பார். அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ப்ரெஷரான சூழ்நிலையில் உள்ளே வந்ததுனால 6 அடிச்சே ஆக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுனால நூர் அகமது போட்ட பாலில் 6 அடிக்க ட்ரை பண்ணி கம்போஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு 1 ரனில் வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த ரொமாரியர் சஃபட் கோல்டன் டெக் விக்கெட்டாக ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணி நூர் போட்ட அடுத்த பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஸோ நூர் ஹர்திக் பாண்டியா சஃபட்னு 2 அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் 30 பாலுக்கு 36 ரன் 5 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அகிலாகசன் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு சூரியகுமார் யாதவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7வது விக்கெட் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடலை. அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டு வெளியேறினாங்க.
கடைசி விக்கெட்டாக பும்ரா 18வது ஓவரில் லாஸ்ட் பாலில் அவுட் ஆகிருப்பார் 10வது விக்கெட்டாக. இதனால் 19 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 104 ரன் மட்டும் மும்பை அடித்ததுனால 103 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி மும்பையை அபாரமாக வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலம் சிஎஸ்கே வரலாற்றிலேயே 100 ரன்களுக்கு மேலே ஜெயித்தது இதுதான் முதல் முறை. ஸோ 103 அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட்டு டார்கெட்டை வந்து மிச்சம் வச்சு சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் அகில் ஹசன் வெறும் 4 வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 4 முக்கிய விக்கெட்டை எடுத்து கேம் சேஞ்சராக மாறி இருக்காரு. 100மே வந்து பார்த்தீங்கன்னா 24 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் அபார சதம் அடித்ததுனாலையும் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையை அவங்களுடைய சொந்த மைதானமான வான்கேடத்தில் 103 ரன் வித்தியாசத்தில் வந்து வீழ்த்திருக்காங்க. இதனால் சஞ்சுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க. மேலும் சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கனால பாயிண்ட் டேபிளில் 7வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய போட்டிகளை தொடர்ந்து இது போல் ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு பிளேயர் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மும்பை அணி பந்து வீச்சில் கொஞ்சம் அதிக ரன்களை விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கும் ஒழுங்காக பண்ணலை. பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணி சொதப்பினதுனால சிஎஸ்கே கிட்ட மோசமாக தோற்றுருக்காங்க. இந்த தோல்வியிலிருந்து மும்பை கூடிய சீக்கிரமாக கம்பேக் ஆக வேண்டிய இடத்துல இருக்காங்க.